இது வந்து கொள்ளு துவையல். நம்ம கருப்பு கொள்ளு வந்து நம்ம பிரதான உணவு. கருப்பு கொள்ளு சாப்பிட வாங்கிக்கோங்க. இது வந்து கருப்பு கொள்ளு. நம்ம கொள்ளு காணப்பயிரெல்லாம் மறந்தே போயிட்டோம். இதுல கருப்பு கொள்ளு சிவப்பு கொள்ளு 2 ரகம் இருக்கு. இந்த கருப்பா இருக்க கொள்ளு வந்து கருப்பு பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப மருந்து. பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனையா இருக்கட்டும், ஆண்களுடைய உயிரணு பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து இந்த கருப்பா இருக்கக்கூடிய கருப்பு கொள்ளு, கருப்பு எள்ளு, கருப்பு கவுனி, கருஞ்சீரகம், கருப்பு உளுந்து, இதுதான் பிரதானமான உணவு. நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் வந்து களியா செஞ்சு எப்பயுமே சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இதை நம்ம இப்போ கொஞ்சம் மாடனா இருக்கணுங்கிறதுக்காக இது துவையல் செஞ்சிருக்கிறோம். இது கருப்பு கொள்ளுல செஞ்ச துவையல். கருப்பு கொள்ளு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கடலை பருப்பு போட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா போட்டு வீட்டிலேயே செஞ்சு கொண்டு வந்தது. இது ஒரு நல்ல உணவு. இதை நம்ம உணவை எளிமையா எடுத்துக்கிற முடியும். இதை சுண்டலா சாப்பிட முடியும், துவையலா சாப்பிட முடியும், இதை பவுடர் பண்ணி பாயசமா சாப்பிட முடியும். இதை வறுத்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம மாலை நேரங்களில் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை வெறுஞ்சட்டியில போட்டு வறுத்து பவுடர் பண்ணிட்டு இதுல நெய்யோ நாட்டு சர்க்கரையோ இல்ல கருப்பட்டி பாகுவோ இல்ல வெள்ளை பாகுவோ சேர்த்து லட்டு மாதிரி செஞ்சு நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப அற்புதமான உணவு. ஃபாஸ்ட் ஃபுட்டை மறக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிரதான உணவு. இதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரிசிகள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். நாங்களாம் சிறு வயதுல பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோன்னே அம்மா அப்படிதான் செய்வாங்க. அரிசியை வந்து வறுத்து வச்சு அதை வெறும் வறுத்து சாப்பிடுவோம். அதுல இந்த மாதிரி உருண்டை பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கடலை உருண்டை, நிலக்கடலை உருண்டை, குதிரைவாளி உருண்டை. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து ஒரு உணவை வந்து எந்த அளவுக்கு நம்ம குழந்தைகள்கிட்டையும் பெரியவங்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறோமோ அப்பதான் இதை வந்து சேர்க்க முடியும். அப்ப என்ன பண்றோம்னா இந்த மாதிரி அரிசியா வந்து வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்றவங்களும் சாப்பிடுவாங்க. சிலர் வந்து உடனடியாக மாற கொஞ்சம் தயக்கம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து பவுடரா வச்சிருக்கிறோம், பொடியா வந்து திரிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பான்னு ஒரு அரிசி இருக்குது, அதை வந்து தோசை வச்சிருக்கோம், இடியாப்பம் வச்சிருக்கிறோம், உளுந்துல வந்து களி மாவு வச்சிருக்கிறோம். உளுந்தங்களி வந்து இன்னைக்கு நிறைய பேர் செய்யவே தெரியல. அப்போ இந்த உளுந்தங்களியை பவுடரா நம்ம கொடுத்துட்டோம்னா இதை அவங்க போய் பால் மாதிரி நல்லா கரைச்சிக்க வேண்டியது, கொஞ்சம் திக்கா கரைச்சிக்கிட்டு கொதிக்க வச்சு கருப்பட்டி பால் சேர்த்து இனிப்பு களியா சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா காரக்களியா சாப்பிடலாம். உருண்டை போட்டு காரக்களியும் கருவாடும் நம்ம தமிழருடைய பிரதான உணவு. உளுந்தங்களி, கருவாட்டு குழம்பு, இதுக்கு துவையலை வச்சு நல்லா மூட்டு வலிக்கு, குறுக்கு வலிக்கு, இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு 50 வயசுல குறுக்கு வலி வந்துருது, பேக் பெயின் வந்துருது, 25 வயசுல, இதுக்கெல்லாம் தீர்வு வந்து இந்த உளுந்தங்களி தான். வயசுக்கு வந்ததும் உளுந்தங்களி தான் பிரதானமா கொடுப்பாங்க. மாதவிடாய் பிரச்சனைக்கு, கர்ப்பப்பை பிரச்சனைக்குலாம் முக்கியமான தீர்வு வந்து இந்த உளுந்தங்களி தான். இந்த தோலோட உளுந்த பயிரை தான் நாங்க வந்து இங்க பண்றோம். கடைகள் என்ன பண்றாங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல இதே கிடைக்குது, வெளியில கடைகளே கிடைக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியில கிடைக்கக்கூடிய ரசாயனங்கள்ல பதப்படுத்தப்பட்ட உளுந்த பருப்பை வாங்கி, தீட்டப்பட்ட பருப்பை வாங்கி களி பண்றாங்க. நாங்க என்ன பண்றோம்னா இயற்கையா விளைஞ்ச நாட்டு உளுந்து. இந்த நாட்டு உளுந்து 120 நாள், 90ல இருந்து 120 நாள் விளையும். கடையில் இருக்கக்கூடிய உளுந்துக்கும் நம்ம இயற்கையா இருந்த உளுந்துக்கும் கடைகளை வந்து 55ல இருந்து 70 நாளுக்குள்ள விடைய குறுகிய கால ரகங்களை தான் பயன்படுத்துறாங்க. நம்ம நீண்ட கால ரகங்கள் வந்து உளுந்த பயிறு, பாசி பயிறு, கொண்டக்கடலை, இங்க இருக்க எல்லாமே நீண்ட கால ரகங்கள் தான். அந்த உளுந்த பயிரை வந்து 90 நாளுக்கு மேல விளையிற உளுந்த பயிரை, தோலோடு இருக்கக்கூடிய உளுந்த பயிரை வந்து முளைக்கட்டி அதை வெயில காய வச்சு அதை வந்து இதுல சேர்த்துருக்கிறோம். எந்த கலப்படமும் கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா சோள தோசை. நம்ம சோளம் வந்து பிரதான உணவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த வெள்ளைச்சோளம், இரும்புச்சோளம், செகுப்பு சோளங்கிற சோளத்தை வந்து மாத்தி இதுல சோளமும் கருப்பு உளுந்தும் வெந்தயம் இந்த 3ஐயும் சேர்த்து சோள தோசை செஞ்சிருக்கோம். இந்த சோள தோசை என்ன பண்ணலாம், இரவு வந்து வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருக்கட்டும், இல்ல காலையில அவசரமா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறவங்களா இருக்கட்டும், இந்த கோவில் தோசை மாதிரி கரைச்சி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கரைச்சி வச்சுட்டு தேவையானாலும் உப்பு மட்டும் சேர்த்துட்டோம்னா நாம இது தோசையா பண்ணிட முடியும். ரொம்ப நைஸ் தோசையா இல்லாம ஒரு யதார்த்தமா தோசையா நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. 11 வருஷமா நல்ல மருத்துவம் எல்லாமே இருக்கு. இதை வெளியூர்களுக்கு நிறைய விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. பேக் பண்ணி கொரியர்ல எல்லாம் வெளியூர்களுக்கு அனுப்பிட்டு இருக்காரு முத்துக்குமார் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும். இதே மாதிரியே கேப்ப தோசை, கேப்பையும் உளுந்து வெந்தயம், அதே மாதிரி நவதானிய தோசை. இங்க இருக்கிற எல்லா தானியங்களையும் எல்லா அரிசிகளையும் சேர்த்து நவதானியம் தோசை பண்றாங்க, சத்து மாவு பண்றாங்க. காலையில நம்ம மல்டிநேஷனல் கம்பெனியோடைய பிராண்டட் ஐட்டத்துல வந்து நல்லா எல்லாரும் வந்து பேரை சொல்ல விரும்பல, அந்த நிறுவனங்களுடைய பொடியை வாங்கி பால்ல கலந்து குழந்தையே வந்து ஆரோக்கியமானது, தாய்மார்களுக்கு ஏற்றது, வயதானவர்களுக்கு ஏற்றது மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இல்லாம நம்ம காலகாலமா நம்ம முன்னோர்கள் வந்து எல்லா தானியங்களையும் காய வச்சு சத்து மாவு பண்ணி இதை சாப்பிட்டு தான் ரொம்ப காலம் வாழ்ந்தாங்க. அவங்க தான் 100 வயசு 90 வயசு இன்னைக்கும் ஆரோக்கியமா நடந்துகிட்டு இருக்காங்க. அதை மாற்றா நம்ம கொண்டு வரதுக்காக எல்லா தானியங்களையும் சேர்த்து சத்து மாவு சேர்த்துருக்கிறோம். அப்புறம் கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி, கால்சியம் அதிகமாக உள்ள கேழ்வரகு கஞ்சி நமக்கு பிரதானமான காலங்காலமான உணவு. இதை சாப்பிட்டதுனாலதான் கேழ்வரகு சாப்பிட்டு நல்லா கம்பு இல்லாம வாழ்ந்தாங்க. கம்பு சாப்பிட்டா கம்பு உணாம வாழ முடியும் அப்படிங்கிறனால கம்பு, கேழ்வரகு இதை வந்து
கம்பு தெம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, கம்பு சாப்பிட்டா தெம்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு கம்பு. நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய வந்து யூரியா கம்பு, நாட்டு கம்பு. கடையில கிடைக்கக்கூடிய கம்பு வந்து உருண்டை உருண்டையா இருக்கும். அது வந்து கோழி கம்புன்னு சொல்லுவாங்க. உருண்டை உருண்டையா கோழி கம்பு, யூரியா கம்புன்னு சொல்லுவாங்க. அது கோழிகளுக்கும் கால்நடைகளுக்கும் தீவனமாக்கிறதுக்காக அந்த கம்பை பயிர் பண்ணியிருந்தாங்க. இது நம்மளுடைய பாரம்பரியமா நாட்டு கம்பு. இந்த நாட்டு கம்பு வந்து நீண்ட காலம் விளையக்கூடியது. நல்லா பொடியா இருக்கும். அரிசி கம்புனே பேர் இருக்கு. இதுதான் கம்பங்கூழ் செஞ்சு சாப்பிட்டு நல்லா வாசமா நல்லா மணக்கும். இது செய்யும் போதுல மணக்கும். இந்த கம்பை வந்து கஞ்சியா காய்ச்சி வச்சு ஒரு வாரம் கூட நம்ம சட்டியில வந்து பித்தளை சட்டியில கட்டி வச்சிருவாங்க. தேவைப்படும் போதுல ஒரு கையை எடுத்து கரைச்சிக்குவாங்க. உடனே போட்டு கரைச்சிக்குவாங்க. இதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து சமையலை வந்து குறைச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம சிலிண்டரு 3 வேளை சமையல் போயிட்டே இருக்கு. இந்த காலத்துல வந்து ஒரு வேளை தான் சமையல். அதுவும் சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு வந்து சாயங்காலம் சூடா சோறு செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த சோறை கூட பழைய சோறு வச்சு சாப்பிட முடியும். இன்னைக்கு 3 வேளை சமைக்கிறாங்க. சிலிண்டர் செலவு, உடல் வேலை, பெண்களுக்கு வந்து அடுப்படியிலே வேலை போயிடுது. அதுக்கெல்லாம் மாற்றா வேணும்னா நம்ம இந்த மாதிரி எளிமையான உணவுக்கு மாறி ஆகணும். ஆரோக்கியமான உணவுக்கு மாறி ஆகணும். அப்ப சாமையில தோசை, தூரவழியில தோசை, கம்புல தோசை, இது மாதிரி எளிமையா ஒரு உணவை போய் உடனடியா ரெடி ஃபுட்டா சாப்பிட்றதுக்கான எளிமையா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வரகு வந்து ஒரு நீண்ட கால பயிர். 140 நாள் விளையும். இந்த மாதிரி நீண்ட கால உணவுகளை வந்து நம்ம உணவுல எடுக்கும் போதுலதான் நீண்ட காலமா ஏன்னா ஆடியில விதைப்போம். ஆடியில கிட்டத்தட்ட நமக்கு வெயில் காலம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு லைட்டா மழை காலம் தொடங்கும். மழை காலத்துல இது தாங்கி பனி, அதுக்கடுத்து கார்த்திகை மார்கழி பனியை தாங்கி தை மாசம் மாசி மாசத்துல அறுவடை ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 காலத்துல வந்து இது விளைஞ்சி வர்றதுனால இதை நம்ம சாப்பிடும் போதுல அந்த காலத்தை வந்து நம்ம உடல் வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற அரிசிகளை தான் இது நல்ல மாற்று. இது வந்து நிறைய நார்ச்சத்து உள்ள ஒரு உணவு. இது சாப்பிடும் போதுல சர்க்கரை நோய் வந்து நல்ல தீர்வா இருக்குது. இன்னைக்கு சர்க்கரை நோய்க்கு மிகப்பெரிய தீர்வா வந்து இதுதான், குதிரைவாலி, வரகு, சாமை தான். நம்ம முன்னோர்கள் வந்து சர்க்கரை நோய்னா என்னன்னு தெரியாம வாழ்ந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரி வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, சோளம். இதுதான் நம்ம விருதுநகர் மாவட்டம், நம்ம தென் மாவட்டங்களுடைய பிரதான உணவு. தமிழ்நாட்டுல பெரும்பாலான மேற்கு நிலங்கள்ல இதுதான் விளையுது. இதை சாப்பிட்டனாலதான் முன்னோர்கள் நோயே இல்லாம வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தேடி ஓடி வரோம். அப்ப அது போல குழந்தையா இருக்க காலகட்டத்திலேயே இதை கஞ்சியா செஞ்சு, இதை மாவா செஞ்சு குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோடைய ஒரு இதை வந்து பிறந்த உடனே அந்த குழந்தைங்க கொடுக்குறாங்க. அதை நிறுத்தணும். நாங்க எங்களுடைய குடும்பங்களெல்லாம் அதுதான் எங்களுடைய குழந்தைகளுக்கு பிரதானமா பிறக்கும்போது குழந்தை பிறந்ததுல இருந்து தாய்ப்பாலை முடிச்ச உடனே சாப்பிட்ற முதல் உணவா இதை தான் கொடுக்குறோம். இதான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க. பெரியவங்களுக்கு தனியா, குழந்தைகளுக்கு தனி உணவே கிடையாது. எல்லாரும் இதை சாப்பிட முடியும். அப்ப வரகு, சாமை, திணை, குதிரைவாளியை வந்து நம்ம கையில எடுத்துக்கிடணும். இன்னைக்கு சக்கரை நோய் வந்தவங்க காலையிலயும் இரவுலையும் இந்த சிறுதானியங்களை உணவா வந்து சாப்பாடாவோ, கஞ்சியாவோ, கூழாவோ, தோசையாவோ, எந்த வகையான உணவாவோ இந்த சிறுதானியங்களையும் இந்த பயிர் வகைகளையும் நவதானியங்களையும் சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து சர்க்கரையோட அளவு வந்து கூடுறதில்லை, குறையறதில்லை. சர்க்கரைங்கிறது நோயும் கிடையாது. அது வந்து ஒரு கட்டுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கு. இதை சாப்பிடுறவங்க ஒரு 10 ஆண்டுகளா எந்த மருந்து மாத்திரையும் எடுக்காம இதை மட்டுமே சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமா வளர்றாங்க. சக்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய, சக்கரை நோய் ஒன்று நோயே கிடையாது, அதை குணப்படுத்துற வலிமை இந்த தானியங்களுக்கு இருக்கு. இது வந்து கருப்பட்டி. மண்டையில இருக்கா? இது வந்து பனங்கல் கற்கண்டு. இன்னொன்னு வந்து நம்ம வெல்லம். இதுதான் நம்மளுடைய காலங்காலமான இனிப்புக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பிரதான இனிப்புனாலே இதுதான். இன்னைக்கு வந்து ஜீனின்னு வந்து வெளிநாடுகள்ல இருந்து சர்க்கரையில இருந்து சர்க்கரையை புரிஞ்சு 13 ப்ராசஸ் சொல்லி 14வது ப்ராசஸ்ல தான் ஜீனிங்கிறது அறிமுகமாகுது. ஜீனி எப்ப சாப்பிட ஆரம்பிச்சோமோ அப்பதான் நமக்கு மூட்டு வலி, குறுக்கு வலி எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஜீனி தான் இன்னைக்கு சக்கரை நோய்க்கு பிரதானமானது. ஏன்னா ஜீனியோடைய வந்து கடைசி ப்ராசஸ் 13-14வது ப்ராசஸ்ல அது இந்த மாதிரி ப்ரௌனா தான் இருக்கும். அதை ப்ளீச் பண்றதுக்கு கெமிக்கல் போட்டு ப்ளீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வெள்ளையா மாறும். அந்த ப்ளீச்சிங் கெமிக்கல்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம பாத்ரூம்ல பயன்படுத்தக்கூடிய ப்ளீச்சிங் உண்டான கெமிக்கல் தான். அதெல்லாம் இல்லாம அதை பயன்படுத்தும் போது இப்படிதான் வரும். நம்மளோட இது வந்து என்னன்னா, முதல்ல வந்து கரும்பு பால் எடுத்து, நம்ம கரும்பு பால் வெளியில குடிக்கிறோம் இல்லையா, கரும்பு சாறு. இந்த கரும்பு சாறு எடுத்து இந்த கொப்பரையில ஊத்தி இதை ஒரு நல்ல சூடு பண்ண மாத்திர அந்த கரும்பு வத்தி அது வந்து அப்படியே கட்டி அந்த மாதிரி ஆயிடும். இதை கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. கிண்ட இதுல வந்து இந்த மாதிரி வந்துடும். இதுல வந்து சர்க்கரை, அந்த கரும்பு பால்ல வந்து வடிகட்டிட்டு இதுல ஊற்றி கொதிக்க வைக்கும் போதுல இந்த மாதிரி வந்துடும். இதுதான் முதல் ஸ்டேஜ். சர்க்கரை, நாட்டு சர்க்கரைன்னு இன்னைக்கு பேரு. இந்த நாட்டு சர்க்கரை தான் இன்னைக்கு நம்ம இனிப்பு சீனிக்கு மாற்றாக நம்ம பயன்படுத்தி வரோம் எல்லா வகையான இனிப்புலையும். இதை ரொம்ப ட்ரை பண்ணாம
கொஞ்சம் பிசு பிசுவா ஒட்டும் தன்மையில இதை துணியில ஊற்றி பிடிச்சோம்னா அதுக்கு பேர் தான் வெள்ளம். இது வந்து மண்டை வெள்ளம். இது சும்மா இப்படி உடைச்சாலே உடஞ்சிரும். நம்மளோட வெள்ளம் வந்து கெமிக்கல் சேர்க்காதது. ஆனா கடைகள் இருக்கக்கூடிய வெள்ளம், மார்க்கெட்ல சந்தையில கொடுக்கக்கூடிய வெள்ளங்கிறது நல்லா மஞ்சளா இருக்கும். அந்த மஞ்சளை உடைச்சு பாத்தீங்கன்னா உடைக்கிறதே கஷ்டமா இருக்கும். உடைச்சிங்கன்னா உள்ள சீனியோடைய அந்த தன்மை அப்படியே கட்டிக்கிட்டே சீனி மாதிரி மினு தெரியும். ஆனா இந்த இயற்கையான வெள்ளத்துல வந்து அதெல்லாம் கிடையாது. இதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து பிரதானமா பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு அடுத்து வந்து நம்ம தென்பகுதிக்கு ரொம்ப 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 பிரதானமானது இந்த ரெண்டு கூட மேற்கு மண்டலத்துல கரும்பு அதிகமா விளையுது. நம்மளுடைய தென்பகுதியில தமிழ்நாட்டுடைய பிரதான உணவு வந்து கருப்பட்டி தான். இந்த கருப்பட்டியை வந்து இந்த உங்க பெரியப்பா பேர் என்னடா? சாமி. முத்துக்குமார் அவங்களுடைய பெரியப்பா அண்ணச்சாமி அவங்க குடும்பத்தினர்கள் வந்து இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவங்க பண்ணை வச்சிருக்கிறாங்க. ஒரு 10 ஏக்கர் லீஸ்க்கு எடுத்து கருப்பட்டி காய்ச்சி நமக்கு பிரதானமா கொடுக்கக்கூடிய கருப்பட்டி முழு கருப்பட்டியுமே அவங்க தான் கொடுக்குறாங்க. நல்லா சின்ன அச்சுல பண்ணுவாங்க. இந்த கருப்பட்டியை வந்து கருப்பட்டிங்கிறது எதுல வருதுன்னா பனை மரத்துல இருந்து பதனியை எடுத்து இதே மாதிரி கொப்பரையில போட்டு காய்ச்சி அந்த கொப்பரையில வந்து சின்ன சின்ன ஒட்டக்கூடிய பதத்துல சின்ன சின்ன சிரட்டையில ஊற்றுவாங்க. அது அப்படியே காய்ச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அச்சா வந்துடும். இதுதான் கருப்பட்டி. நம்மளுடைய தமிழர்களுடைய பிரதான உணவு வந்து கருப்பட்டி தான். இதெல்லாம் களி செஞ்சு சாப்பிடுறது. இது சும்மா வந்து குழந்தைகளுக்கு உடைச்சு கொடுத்தோம்னா சாக்லேட்டுக்கு மாற்றா வந்து இதை அப்படியே உடைச்சு சாக்லேட்டை சாப்பிட முடியும். இதை உடைச்சி தண்ணி குடிச்சாலே பதனி சாப்பிடறதுக்கான பலன். இன்னைக்கு நல்ல பதனி வந்து கிடைக்கலன்னு எல்லாரும் கவலைப்படுறீங்க. பதனிக்கு மாற்றா இந்த கருப்பட்டியை வாங்கிட்டு போய் உடைச்சி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சீங்கன்னா இன்னும் இதை மறுபடியும் கருப்பட்டி பதனி மாதிரியே தூள் பண்ணி கரைச்சோம்னா கருப்பட்டி மாதிரி பண்ண முடியும். இல்ல எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறோம், எலுமிச்சை சாறு. இந்த எலுமிச்சை சாறுல இந்த கருப்பட்டியவோ இந்த வெள்ளத்தையோ இந்த சர்க்கரையோ இல்ல இந்த பனகற்கண்டையோ சேர்த்து நல்ல வெயில போயிட்டு வந்த உடனே இதை நம்ம சாரா கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஏன் பானக்கரை கொடுக்குறோம்னா இதுதான் பானக்கரம். வெயில போயிட்டு வந்தவங்க டயர்டா இருப்பாங்க. சிலர் வந்து வயசானவங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. உடனே டயர்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு வந்து இதுதான். சாப்பிட்ட உடனே எனர்ஜி கிடைக்கும். இந்த இப்ப எங்க அப்பாலாம் ரொம்ப அவங்கள சின்ன பிள்ளைல இருந்து சாப்பிட்டதுனால கையில எப்பவுமே இந்த வெள்ளத்தையும் கருப்பட்டியும் பையிலேயே வச்சிருப்பாங்க. வண்டியில சைக்கிள் ஓட்டி தான் போவாங்க. ரொம்ப தூரமானாலும் சைக்கிள் தான் போவாங்க. எங்கேயா டயர்ட் ஆயிடுச்சுன்னா இந்த வெள்ளத்தையும் இந்த கருப்பட்டியும் உடைச்சி சாப்பிட்டு தண்ணி குடிச்சோடனே உடனே எனர்ஜி ஆயிடும். இதோட சேர்த்து நம்ம ஆரஞ்சு ஜூஸ், எலுமிச்சை ஜூஸ், உடனடியே எனர்ஜி கிடைக்கிறதுக்கு எலுமிச்சை ரெண்டுமே கையில வச்சிருப்பாங்க. அதுதான் முன்னோர்கள் வந்து கையில எலுமிச்சை பழத்தை கொடுத்து விடுவாங்க, கையில வெள்ளத்தை கொடுத்து விடுவாங்க. கையில நம்ம எப்பயுமே கையில வச்சிருந்தோம்னா டக்குனு மயங்கி விழுந்துட்டாலோ பதட்டத்துல ஏதோ ஒரு படவடம் வந்துட்டாலும் இதை உடனே பிழிஞ்சு சாரா குடிச்சோம்னா உடனடியா நமக்கு எனர்ஜி கிடைக்கும். பேசலாமா? இது வந்து நவதானியங்கள். நம்ம தமிழர்களுடைய முக்கியமானது வந்து நவதானியங்கள் தான். அதுல வந்து பயிர் வந்து ரொம்ப பிரதானமானது. நீங்க பயிரை வந்து நம்ம பெரிய அளவுல மறந்துட்டோம். இந்த உளுந்தம்பயிறு, பாசி பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, அப்புறம் வெள்ளை காணோம், கருப்பு காணோம், அப்புறம் பாத்தீங்கன்னா தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, அப்புறம் வந்து நரிப்பயிறு. இது மாதிரி பயிர்கள் வந்து நமக்கு நிறைய இருக்கு. இது வந்து மானாவாரியா மழை காலத்துல ரொம்ப எளிமையா விளையக்கூடிய பயிர். எந்த பூச்சி தாக்குதல் ஆகாது, நோய் தாக்காது, வறட்சி தாங்கி வளரும். அப்புறம் தோரை, முக்கியமான தோரை. இதுதான் நம்ம தமிழருடைய பிரதான உணவா இருந்தது. இதை நம்ம விட்டோட விளைவுதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனை, மலச்சிக்கல் வந்து எல்லாருக்கும் இருக்கு. இது வந்து நம்ம மாலை நேரங்களை வந்து சுண்டல் வச்சு சாப்பிட்டாங்க, இது சத்து மாவு செஞ்சு சாப்பிட்டாங்க. இதெல்லாம் வந்து மலச்சிக்கலுக்கு முக்கியமான தீர்வு. இந்த இது புதுசா இருக்கேன், ஏதாவது சொல்லுங்க. இது வந்து நம்ம அரிசியில வந்து தமிழர்களுடைய அரிசி வந்து வெள்ளை அரிசி தான். வெள்ளைய நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல சந்தையில சாப்பிடுறது ரொம்ப வெள்ளை அரிசி. அதுவும் வெள்ளையா வந்து பட்டை குத்தப்பட்ட அரிசியை தான் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு நம்ம அரிசி வந்து இந்த சந்தையில சாப்பிட்ற அரிசியை வந்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளையார்னு இருக்கணும். வெள்ளையா இல்லைன்னா எல்லாம் அது நல்ல அரிசியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமும் அப்படித்தான் இருக்கு, அரசாங்கங்களும் அப்படி சொல்லதான் செய்யறாங்க. ஆனா நம்மளுடைய அரிசிங்கிறது நல்ல மஞ்சளா இருக்கும். கிட்டத்தட்ட ரேஷனரிசில கொடுக்கக்கூடிய மஞ்சளா இருக்கும். நம்ம நெல்லை எடுத்து உரிச்சிங்கன்னா அந்த நெல்லை உரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து பிரௌனா தான் இருக்கும். அந்த பிரௌனா இருந்தா அதை யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்கிறதுனால அதை தீட்டி வெள்ளையா மாத்தி கொடுக்குறாங்க. நீங்க கடையில 40 ரூபா அரிசி ஒண்ணுதான், 50 ரூபா அரிசி ஒண்ணுதான், 60 ரூபா அரிசி ஒண்ணுதான். அதை ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தீட்டிடுறாங்க. நம்ம அரிசி வந்து கொஞ்சம் பெரிய அரிசியா தான் இருக்கும். அந்த முன்னாடி வயசானவங்க எல்லாம் சாப்பிடவங்க கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆனா சாப்பிடக்கூடிய அளவுல தான் இருக்கும். இந்த அரிசியை வந்து விலை கொண்ட அரிசினா தீட்டிட்டாங்கன்னா பொடியா இருக்கும். நீங்க கடையில வாங்க நம்ம சந்தைக்காரங்க கூட என்ன கேட்கறாங்கன்னா பொடி அரிசி இல்லையான்னு கேட்கறாங்க. அப்படி அரிசியே கிடையாது. பொடி அரிசிங்கிறது பாலிஷ் பண்ணி தீட்டுறது. இந்த பாலிஷ் பண்ண அரிசியை சாப்பிடதான் சக்கரை நோயாளிகள் வந்து இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு இந்தியா வந்து உலகத்துக்கு சக்கரை நோயில வந்து முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி
எல்லாரும் சர்க்கரை நோயை உண்டு பண்ணி மருத்துவத்திலையும் நிறைய மருந்துகளை வந்து விற்பனை பண்றதுக்காக பெரிய திட்டம் தீட்டப்பட்டதுதான் சர்க்கரை நோய் கிடையாது. அதுக்கு மாற்றா வந்து நம்ம தமிழர்கள் இருந்த உணவு வந்து இந்த தூய மல்லிங்கிற ஒரு அரிசி வந்து ரொம்ப நல்ல அரிசி. இது கிட்டத்தட்ட 145 நாள்ல இருந்து 150 நாள் வரைக்கும் விளையும். ஆடி பட்டத்துல சம்பா ரகத்தை சேர்ந்தது. சம்பா ரகங்கிறது, சம்பா பருவங்கிறது ஆடி ஆவணி புரட்டாசிக்குள்ள நடக்கூடிய சம்பா ரகம். இது நீண்ட கால பயிர். இதோடைய நெல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 5-5.5 அடி உயரம் வளரும். உள்ள போய் பாத்தீங்கன்னா நெல் விளைஞ்ச இடத்துல நம்ம நூறுவரெல்லாம் கூட்டு போய் பார்த்தா ஆச்சரியப்படுவாங்க. இது வந்து 5 அடி உயரத்துக்கு வளரும். உள்ள நின்னோம்னா நம்ம முங்கிடுவோம். ஆடி பட்டத்துல நட்டணும்னா இது 5 மாசம் ஆடியில நட்டினாங்கன்னா இல்ல ஆவணியில நட்டினாங்கன்னா புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தையில வந்து அறுவடைக்காகும், இல்ல மாசியில அறுவடைக்காகும். இந்த தானியத்தை வந்து தீட்டாம நெல்லை மட்டும் உரிச்சு புழுங்கல் பண்ணி நம்ம சந்தையில வந்து இந்த அரிசி வந்து கிலோ 80 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த அரிசியை சாப்பிட்றவங்க எல்லாருமே சொல்றாங்க நாங்க முன்ன காலத்துல சாப்பிட்ட மாதிரி நல்லா வாசமா இருக்கு, வேகம் போதுல வாசமா இருக்குங்கிறாங்க. ஆனா இதெல்லாம் சாப்பிடாத இளைய தலைமுறைகள் இந்த அரிசியை வாங்கிட்டு போய் வேகம் போதுல வாடை அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழர்களுக்கு நம்மளுக்கு வந்து வாடைக்கும் வாசனைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு பழக்கப்பட்டுட்டோம். அதனால தொடர்ச்சியா வந்து எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எங்ககிட்ட கேட்கலாம், அது நாங்க விளக்கம் கொடுக்குறோம். இது வந்து வாடை இல்ல வாசனை, தவுட்டு வாசனைன்னு சொல்லுவாங்க. கொதிக்கும் போதுலே இந்த அரிசி தவுட்டு தன்மையோட இருக்குது. நீங்க வெளியில என்ன பண்றாங்கன்னா இதை தவுட்டை நீக்கி இதை தவுட்டு எண்ணெய்னு பிழிஞ்சு அதுல ஒரு லாபத்தை தயாரிக்கிறாங்க. தவுட்டு எண்ணெய்ங்கிறது நம்மளோட எண்ணெயே கிடையாது. நம்மளோட எண்ணெய்ங்கிறது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்க எண்ணெய், இழுப்பு எண்ணெய். இதுதான் நம்ம தமிழோட பிரதான எண்ணெய். கடுகு எண்ணெய் கூட நம்மளோட எண்ணெயே கிடையாது. இன்னைக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்து கடுகு எண்ணெய் கொண்டு வர்றாங்க. வெளிநாடுகளில் இருந்து கடக்கு மரபணுமாக்கப்பட்ட கடுகை வந்து இறக்குமதி பண்ணி கடுகு எண்ணெய் தயாரிக்கிறாங்க. அதோட ப்ராசஸ் எல்லாமே தப்பான ப்ராசஸ். நம்ம செக்குல ஆட்டி கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் கொடுக்குறோம். இதுதான் நம்ம தமிழோட பிரதான எண்ணெய். இது வந்து நல்லெண்ணெய். கருப்பு எண்ணெயில வந்து பண்ணி வெல்லம் போட்டு கருப்பட்டி போட்டு நம்ம செக்ல கல் செக்ல ஆட்டி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் மதுராயிரத்துல இருந்து கொடுக்குறாங்க நண்பர். தேங்காய் வந்து வெயில்ல காய போடுறாங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் சல்பர் தடவி காய போடுறாங்க. அந்த சல்பர் வந்து கேன்சரை உண்டு பண்ணக்கூடியது. ஏன்னா வேகமா அழுகிடும். தேங்காய் வந்து அழுகிடுச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா வெயில்ல வந்து சிமெண்ட் களத்துல காய வச்சோம்னா இந்த தேங்காய் வந்து நல்லா இருக்கும். இயற்கையா விளைஞ்ச தேங்காவை வெயில்ல காய போட்டு இதை கல் செக்ல ஆட்டி தேங்காய் எண்ணெய் கொடுக்குது. வந்து வெயில்ல காய வைக்கிறாங்களா? அதே மாதிரி இப்ப சோலார் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அது சரியானது முறை தானா? சரியானதுதான். ஆனாலும் வெயில்ல காயறதா ரொம்ப நல்லது. நேரடி வெயில்ல இருக்கு. ஆமா. 2வது சோலாருங்கிறது கூட மறுபடியும் வியாபாரத்தை நோக்கி போகும். எல்லா உழவர்களாலும் செய்ய முடியாது. இந்த தேங்காவை நம்ம வாங்கி மொட்டை மாடியில காய போட்டு நம்மளே எண்ணெய் ஆட்ட முடியும். நேரா விவசாயத்தை போய் வாங்கினோம்னா தேங்காய் எடுத்து மொட்டை மாடியில காய போட்டு கொண்டே கொடுத்து ஆட்டி கொடுத்துருவாங்க. அதுதான் நாங்க தொடர்ந்து வலியுறுத்துறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா கடலை எண்ணெய், நிலக்கடலையோட எண்ணெய். இந்த நிலக்கடலை பாத்தீங்கன்னா கடையில நீங்க கடலை எண்ணெய் வாங்கினா இந்த கலர்ல தான் இருக்கு. இது நல்லெண்ணெய் கலருக்கு தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் மஞ்சளா இருக்கும். ஆனா நம்ம செக்ல ஆட்டி வெளியே வர எண்ணெய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கா இருக்கும். இதுதான் கடலை எண்ணெய். இது எந்த கலப்படமும் கிடையாது. கடைகள்ல விலைக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெய் 150 ரூபாய்க்கு நல்லெண்ணெய் கொடுக்குறாங்க. நாங்க 380 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 400, 450 தரத்துக்கு தகுந்த மாதிரி கருப்பட்டி சேர்த்து வெள்ளம் சேர்த்து கூட குறைய கொடுக்குறாங்க. ஆனா வெளியில நல்லெண்ணங்கிறது 200 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு கிடைக்குது. மக்கள் அறியாமையில வாங்கி சாப்பிடுறாங்க. 150 ரூபாய்க்கு எண்ணெய் கொடுக்கவே முடியாது. பாமாயில் தான் முழுக்க கலப்படம் பண்ணி கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டவரோட விளைவாதான் நம்ம நல்லெண்ணெய் வந்து சாப்பிட மூட்டுகள்ல வந்து எலும்பு மஞ்சளை வந்து காப்பாற்றும், தேவை வைக்காது. அது மாதிரி சூட்டை குறைக்கும். இந்த நல்லெண்ணெய் வந்து நைட்டு படுக்கும் போதுல ஒரு மூடி குடிச்சு படுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க புண்ணெல்லாம் ஆட்டும். இன்னைக்கு குடல் புண்ணு, தொண்டை புண்ணு, வாய் புண்ணெல்லாம் எல்லாம் வந்து சிரமப்படுறாங்க. சூடு பிடிச்சிச்சுன்னா இந்த எண்ணெயை வந்து உடனே தேய்ச்சி குடிக்கணும். இன்னைக்கு பிரதான நோய்க்கான பிரதான காரணங்கிறது சூடு தான். இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு வாரம் வந்து ஆண்களா இருந்தா புதனும் சனிக்கிழமையும் எண்ணெய் வச்சு குளிக்கணும். பெண்களா இருந்தா செவ்வாய் வெள்ளி எண்ணெய் வச்சு குளிக்கணும் கட்டாயம். முன்னோர்கள் இப்படி குளிச்சதுனாலதான் நோய் இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சூட்டுக்கு அந்த நோய் தான் அதிகம். சூடு தான் எல்லா நோய்க்கும் அடிப்படை. அதுக்கு தீர்வு வந்து இந்த நல்லெண்ணெய் தான். அப்புறம் தேங்காய் எண்ணெய் தலைக்கு கட்டாயம் தேய்க்கணும் நம்மளுடைய கிளைமேட்டுக்கு. அப்புறம் கடல் எண்ணெய், இதுதான் பொரியலுக்கு. இதை வந்து தாளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். இதை வந்து பொரிக்க நம்ம மற்ற இடங்கள்ல எல்லாம் குழம்புல ஊத்துறதுக்கு எல்லாமே கடல் எண்ணெய் தான் பிரதானம். இது 290 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது 310 ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய் கொடுக்குறோம். நம்ம கிரேன்ல வந்து கேன் கொண்டு வந்து வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினாக்க இந்த பாட்டில் இல்லாமல் கொடுப்போம். இது அவேர்னஸ்க்காக தான் பாட்டில் பண்றோம். பிளாஸ்டிக்கை முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்க்கணும். இது வந்து விளக்கெண்ணெய்ங்கிறது ஆமணக்கு எண்ணெய். இந்த நம்ம காரிச்சேரியில இருந்து நாராயணன்கிற உழவர் வந்து அவங்க குடும்பத்தோட தயாரிக்கிறாங்க. இந்த விளக்கெண்ணெய் என்ன அப்படின்னாக்க ஆமணக்கு முத்து, கொட்டை முத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஆமணக்கை வந்து நல்லா வெயில காய போட்டு சட்டியில வறுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணுவோம்னா உரல்ல போட்டு
சுத்தி இடிச்சிருவாங்க. அப்புறம் தண்ணியில ஊற வச்சு நல்லா மாவு ஆட்டுற மாதிரி மாவு மாதிரி அப்படியே கொல கொல கொலன்னு ஆட்டுவாங்க. ஆட்டினதுக்கு அப்புறம் நல்லா கொல கொலன்னு ஆயிடும். இதை வந்து ஒரு பெரிய டேக்ஸால ஊற்றி நல்லா நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பாங்க. இதை வந்து ஒரு 3 மணி நேரம் விறகடுப்புல நல்ல சூடுல கொதிப்பாங்க. இது எப்ப செய்வாங்கன்னா காலையில 4 மணில இருந்து 7 மணிக்குள்ள இந்த ப்ராசஸ் செய்வாங்க, சூரிய உதயத்துக்கு முன்னாடி. அதுதான் இதை வந்து நச்சு நீக்கப்பட்ட முறைன்னு சொல்லுவாங்க. தொப்புள் கொடியில எப்படி நம்ம குழந்தை பிறந்த முடியும் நச்சு கொடி வெளியே வருதோ, அதே மாதிரி இந்த ஆமணத்துல வந்து நச்சுத்தன்மை இருக்கும். இந்த நச்சுத்தன்மை எடுக்கிறதுக்கு இந்த காலையில அதிகாலையில இந்த ப்ராசஸ்ல 7 மணிக்கு சூரிய உதயத்துக்கு செய்யும் போதுல இதோட நச்சுத்தன்மை நீக்கப்படும். இதை வந்து உணவா நம்ம சாப்பிட முடியும். அப்ப வந்து கொதிக்கும் போதுல எண்ணெய் வந்து டிராப்பா மிதக்கும். எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து அது எண்ணெயை பிரியும், அப்படியே டிராப்பா மிதக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கோழி இறகை வந்து கையில வந்து துணி கட்டிடுவாங்க. ஏன்னா நல்லா 100 டிகிரியில கொதிக்கும், நல்லா அனலா வரும். அப்ப கையில வந்து துணி கட்டி கோழி இறகு இல்லைன்னா பனை மட்டை இல்ல தென்னை ஓலையை எடுத்து அந்த மிதக்கிற எண்ணெயை அப்படியே சொட்டா எடுத்து ஒரு சட்டியில ஊற்றி அப்புறம் அந்த சட்டியை மறுபடியும் திருப்பி கொதிக்க வச்சு அந்த வடிகட்டினதுக்கு அப்புறம் எண்ணெய் மட்டும் தனியா மிதக்கும். புண்ணாக்கு தனியா போயிடும், ஆமணக்கு புண்ணாக்கு தனியா போயிடும். இதுதான் நச்சு முறிக்கப்பட்ட ஆமணக்கு எண்ணெய். இந்த எண்ணெயை வந்து நம்ம தமிழர்கள் பிரதானமானது. நம்ம ஏன்னா சூட்டு வெயில் பகுதியில் இருக்கனால அடிக்கடி சூடு பிடிக்கும். இதை எடுத்து உச்சந்தலையிலையும் நம்ம பெருவரிலையும் 2 டிராப் வந்து நம்ம தடவிட்டோம் அப்படின்னாக்கா சூட்டை வந்து அப்படியே குறைச்சிடும். உடனடியா ஒரு 20 நிமிஷத்துல சூடு பிடிச்சதுன்னா 15 இருந்து 20 நிமிஷத்துல உடல்ல இருக்க அவ்வளவு சூட்டையும் குறைச்சிடும். இத நம்ம துவாரங்கள் சொல்றோம். உச்சந்தலை, அப்புறம் மார்பு பகுதி, தொப்புள் பகுதி, அப்புறம் நம்ம ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, அப்புறம் மலக்குடல், அப்புறம் காலுடைய பெருவிரல், இந்த பகுதிகளில் வந்து நம்ம இதை வந்து தடவணும். சிலர் வந்து நல்லெண்ணெய் குளிக்கும் போதுலையும் இதை நம்ம சேர்த்துக்க முடியும். அப்புறம் பிரதானமானது மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலுக்கு வந்து எல்லாரும் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த மலச்சிக்கலுக்கு இதை வந்து சிலருக்கு வந்து 1 ஸ்பூன், அதாவது 2 டிராப் சாப்பிட்டாலே காலையில 4 மணிக்கு எழுப்பிடாம தானா எழுப்பிவிட்டுரும். அது எழுப்பிவிட்டு நமக்கு உடம்புல இருந்து மலம் வந்து பிரிஞ்சிடும். சிலர் வந்து 2 ஸ்பூன் சாப்பிடுவாங்க, அப்பயும் பிரியாது. சிலர் 3 ஸ்பூன் சாப்பிட்டாலும் உடம்பு பிரியாது. அந்த அளவுக்கு உடல்ல வந்து கழிவு சேர்த்திருக்காங்க. தொடர்ச்சி அதை சாப்பிட்டுட்டே வரும்போதுல 1 டிராப் சாப்பிட்ட உடனே உடல் பிரிஞ்சிடும். இதை சமையல்ல வந்து தாளிக்கும் போதுலையும் குழம்புல இதை நம்ம சேர்த்தோம்னா சீக்கிரம் அந்த குழம்பு வந்து கெட்டு போகாது. அப்புறம் எளிமையா வந்து செரிமானத்தை சரி பண்ணி மலத்தை வந்து பிரிச்சு மலச்சிக்கல் இல்லாம இதை சரி பண்றதுக்கும் இந்த ஆமணக்கு எண்ணெயை பண்ண முடியும். இதை நாராயணன் காரிச்சேரியில இருந்து உழவர் நாராயணன் அவர்கள் வந்து குடும்பத்தோட தயாரிக்கிறாங்க. தயாரிச்சு அவங்களே இது வந்து கொஞ்சமா பயன்பாடு வந்து கொஞ்சமா இருக்கும் அப்படின்றனால அளவு வந்து கம்மியா கொடுத்துருக்காங்களா? ஆமா, இது வந்து 100 ml வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஏன்னா இது மருத்துவத்தன்மை, இது வேலைப்பாடு அதிகம். இதை நம்ம கூட பயன் எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து வெளியில என்ன பண்றாங்கன்னா இந்த ஆமணக்கு முட்டை வந்து செக்குல போட்டு மொத்தமா ஆட்டிடுறாங்க. அப்படியே ஆட்டிடுறாங்க, வறுத்து லேசா அப்படியே ஆட்டி இதை அப்படியே மொத்தமா கொதிக்க வச்சு அப்படியே வடிகட்டிடுறாங்க. சிலர் இதுக்குன்னு கையெழுந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு, அதுல செய்யறாங்க. இது அப்புறம் கலப்படவும் பண்றாங்க. வெளியில கிடைக்கக்கூடிய விளக்கெண்ணெய் ரொம்ப கம்மியா கிடைக்கிற காரணம் கலப்படம். 2வது அந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை செய்ய முடியும். 2 லிட்டருக்கு மேல ஒரு 3 மணி நேரம் 4 நேரத்துல செய்ய முடியாது. அது வேலைப்பணி அதிகமா இருக்கிறதுனாலதான் இதை வந்து வேலை வந்து அதிகம். ஆனா நமக்கு இது வந்து கொஞ்சமா பயன்படுத்தினாலே போதும். இதுல வந்து நமக்கு வந்து அதிகமா அவுட்கம் கிடைக்கும். இதை வந்து நம்ம உணவுல எல்லாத்திலையும் பயன்படுத்துறது தான் நம்மளோட தமிழர்களுடைய முறை, பாரம்பரிய முறை. நம்ம கூட இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி விளைபொருட்களை வந்து விளைய வச்சு சந்தை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட அனுபவத்தை சொல்றாங்க, என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க. வணக்கம்ண்ணா, என் பேர் தனசேகரன். சிவகாசி சாப்பிட்டு போறவங்கள பேராப்பட்டினம் நம்ம ஊரு. நமக்கு தோட்டம் இருக்குது. ஒரு கடைசியா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னதான் இயற்கை விவசாயன்ற ஒரு மாறுதலுக்கு வந்தோம். அதுக்கு வந்து நம்ம ஊர்ல இயற்கை மருத்துவர்னு சொல்லிட்டு மாறன் ஒருத்தர் இருக்காரு, அவரு, அதுக்கப்புறம் கருப்புசாமி, இவங்க 2 பேரோட ஒரு உந்துதல்ல தான் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு ஆரம்பிச்சிருந்தோம். அப்படி சேர்த்து பண்ண ஆரம்பிக்கும் போது நான் பண்றதுன்றத எங்க அம்மா அப்பா தான் ரொம்ப ஈர்வாவோட பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். எப்ப எங்க அப்பா தான் வருவாங்க வழக்கமா கடைக்கு, இன்னைக்கு அவங்க நான் வருவேன், வந்துட்டு இருக்கேன். அவங்களோட ஈடுபாட்டுல காய்கறி அப்புறம் கீரைகள் இந்த வகையில கொஞ்சம் ஆரம்பிச்சு வார சந்தையில வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி போறது எனக்கு அதுல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாயிருச்சு. எதுக்கு ரசாயன உரம் போட்டு நம்மளே மண்ணையும் டேமேஜ் பண்ணி நம்மளையும் டேமேஜ் பண்ணி எதுக்கு மக்களையும் டேமேஜ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நீங்க வந்து இதை சந்தைப்படுத்திருக்கீங்க. கீரையை வந்து நீங்க கீரையை அங்க உங்க ஊர்லயே வந்து சேல்ஸ் பண்றீங்களா இல்ல இங்கே மட்டும் தான் கொண்டு வரீங்களா? இது எதுக்காக நீங்க பண்றீங்க? இதோட சந்தை பண்றதுக்காக கொண்டு வரீங்களா இல்ல அங்க சேல்ஸ் பண்றீங்களா? எப்படி பண்றீங்க? அதை இயற்கை விவசாயத்துக்கு முன்னாடி நாங்களோட நிலைப்பாடு வேற மாதிரி இருந்துச்சு. அந்நேரம் மார்க்கெட்டை சார்ந்து இருந்துச்சு. இப்போ இங்க கடைன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களோட விவசாயமே சந்தையை சார்ந்து மாறிடுச்சு.
முக்கால்வாசி நாங்க எய்ம் பண்றது என்னன்னா சந்தையை பொறுத்து தான். அதை மீறும் பட்சத்துல அந்த வார நாட்கள்ல எடுத்தே ஆகணும் அப்படின்னா அங்க அறுவடை பண்றத முடிஞ்சளவு எங்களை சுத்தி இருக்கிற இடத்துல விற்போம் நாங்க. அப்படியும் முடியாத பட்சத்துல மார்க்கெட்டு கொண்டு போய் சேர்ப்போம். ஆனா எங்களோட மொத்த எய்மே சந்தையை செயல்பட்டு தான் வரும், சந்தையை சார்ந்துதான். இப்ப விவசாயிகள் வந்து உங்களுக்கான விலையை தீர்மானிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு விவசாயி தான் இருக்கீங்க, நீங்க அந்த கீரையை வந்து மார்க்கெட்ல போய் கொடுக்கும்போது நீங்க விலையை தீர்மானிக்கிறீங்களா இல்ல அவங்க தான் தீர்மானிக்கிறாங்களா? நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நம்ம தீர்மானிக்க முடியாது போகும்போது. இப்ப இங்கேயுமே அப்படிதான் இருக்கு. இங்கன்னா இல்ல நீங்க மார்க்கெட்ல கொடுக்கும்போது அதே நிலைமை தான். மார்க்கெட் போறப்ப எந்த பொருளா இருந்தாலுமே அவங்க தீர்மானிக்கிறதா விலைன்ற மாதிரி ஆயிரும். நம்மளோட வேலைக்கு ஏத்த கூலின்னு அங்க கிடைக்காது நமக்கு. அங்க எவ்வளவு வருது அப்படிங்கறத பொறுத்து நம்மளோட காயும் அங்க சேர்ந்து விலை போகும், அவ்வளவுதான். ஆனா இங்க அப்படி கிடையாது, நம்ம விலை தீர்மானிக்கிறது இங்க. அந்த காலகட்டத்துல மத்த இடத்துல எவ்வளவு வித்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தை பார்த்து நம்ம இங்க விலை நம்மளே நிர்ணயிக்கிறது இங்க. சரி, உங்களை பத்தி வேற ஏதாவது கீரை நீங்க போட்டிருக்க கீரையை பத்தி சொல்லுங்க. என்னென்ன கீரை எல்லாம் வச்சிருக்கீங்க? நம்ம இப்பதான் சிறுகீரை, அரைக்கீரை, தண்டிக்கீரை போட்டு சிறுகீரை அறுத்தோம். கரெக்டா இந்த வாரத்துல நீங்க சொல்ற மாதிரிதான் புதன்கிழமை அறுவடை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேல விட்டா நமக்கு வந்து முளைச்சிரும் அப்படின்ற ஒரு காரணத்தாக நாங்க அறுவடை பண்ணிட்டோம். அப்ப அறுவடை பண்ணி நம்ம ஊருக்குள்ளேயே வித்துட்டோம். சிறுகீரை போட்டிருக்கோம். மற்ற மணத்தக்காளி கீரை வரும், இன்னைக்கு வந்துச்சு, இன்னைக்கு வித்து முடிஞ்சிருச்சு. அது நம்ம வயிற்றுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லது. அது அதே நேரத்துல புழு கடிக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லது. அது பிரண்டை வந்துச்சு, பிரண்டையை வித்து முடிஞ்சு இன்னைக்கு. அதெல்லாம் எலும்புக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. மற்றபடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் பொன்னாங்கண்ணி கீரை, சவு பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே போட்டிருந்தோம். இப்போதைக்கு மழை நல்லா வரும்போது அதோட வரத்துமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப கொஞ்சம் மழை கம்மியா, தோட்டத்தை நம்ம விடக்கூடாது. தோட்டம்ன்றது வந்து நம்ம விட்டோம்னா காடா போயிடும், நம்ம எதுவும் யூஸ் பண்ண கூட முடியாதுன்ற மாதிரி ஆயிரும். அதனால மாறி உழவு போட அதான் எங்க அப்பா அப்புறம் அவங்க ஆரம்பிச்சது ரசாயன உரம் போட்டு ஆரம்பிச்சாங்க. ஒரு மொத்தமா வாழை போடுறது, அதை அறுவடை பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டன்ஸ்ல எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் இந்த மாறன்ட்டு போனது, பழக்கம் கிடைச்சது. அப்போ இயற்கை விவசாயம் நல்லது, நமக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஈடுபாட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்ய ஆரம்பிச்சது எங்க அம்மாவுக்கு அவங்களோட ஒரு அவங்களுக்கு எது பிடிக்குமே தெரிய வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் அவங்கதான் விதை எடுத்துக்கல, அவங்க மட்டும் தான் ஃபுல்லா அந்த வேலை பார்ப்பாங்க. அவங்க கவனமா பார்ப்பாங்க. நாங்க கவனிக்கா விட்டாலுமே காய் பறிக்கிறதா இருக்கட்டும், போய் கலர் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே எங்க அம்மாவோட கண்ட்ரோல் மாதிரி இருக்குது. இப்ப எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம், எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, அவங்களும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க இப்ப இயற்கை வாங்குறீங்க, மாறன் ஐயா தெரியும் சொல்றீங்க. அவங்க நிறைய அந்த சாறு வைக்கிறாங்க, முருங்கை சாறு அதெல்லாம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எதுவும் கொடுக்குறீங்களா? இப்ப நீங்க இயற்கை பண்ணும்போது அவங்க வந்து வெளியில தானே வாங்குறாங்க, மார்க்கெட்ல வாங்குறாங்க. அவங்களுக்கு நேரடியா நீங்க கொடுக்குறீங்களா? இப்போதைக்கு நம்ம அவங்கள கொடுக்கறது இல்ல. அவங்கள கொடுக்கறதுனால அன்பளிப்பா வச்சுகவும் கொடுத்துருவோம். அவங்களோட சூப் ரெடி பண்றதுக்கு அந்த மாதிரி கொடுக்கறது இல்ல. ஏன்னா அவங்க வழக்கமா அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க முருங்கன்றதெல்லாம். இப்ப மழை வரும்போது முருங்கை நமக்கு குறைஞ்சிரும், முருங்கை காய் வருது அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த ஒரு எப்ப வருது அப்படிங்கிற நேரத்துல அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற வகை நான் இன்னும் போகல. நம்ம கடைக்கு தேவைன்னு போய்கிட்டு இருக்குது. இன்னும் அதெல்லாம் அடுத்த ஸ்டெப் இன்னும் கொண்டு போக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கு வழக்கம் தேவைப்படுதோ அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி வச்சு எங்களுக்கு இந்த காய் இன்னைக்கு வருது, உங்களுக்கு வேணுமா அப்படி கேட்டு கொடுக்க அளவுக்கு இன்னும் போகல. அது போக மதுரை சென்னையில எல்லாம் நான் ஒரு வெப்சைட் பாத்திருக்கேன், நம்ம கீரை கடை அப்படின்னு சொல்லி .com சொல்லி வச்சிருக்காங்க. அந்த பண்றதே வந்து என்ன சொல்றது, ஒரு டோர் ஸ்டெப் மாதிரி வீட்டுல போய் கொடுக்குறது. மக்களை ரீச் ஆகிறதுனால ஒரு .com சொல்லி ஒரு இது இருக்கு, வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் போய் தட்டினீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன கீரை அவைலபிள், முருங்கை கீரைனா ஒரு 10 கேட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளிப்கார்ட்ல போடுற மாதிரி தான் எத்தனை இருக்கு, அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு வருது. அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டாவே கொடுக்கலாமே, ஏமா மக்கள் நேரடியா கூட பாக்கலாம்ல. அந்த மாதிரி எதுவும் ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? இருக்காதுன்றீங்களா? நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரல. அது வந்து அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட வீட்டுல இருந்த மாதிரியே எனக்கு எது வேணும், எது இருக்குதுன்றத பார்த்து அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே நல்ல இது. அந்த ஸ்டெப்புக்கு நாங்க இனிமே தான் எங்களோட டீம்ல பேசிச்சு அடுத்த ஸ்டெப்பா அதை எடுத்து கொண்டு போகலாம். கண்டிப்பா நல்ல ஸ்டெப், நல்ல ஒரு ஐடியா தான் அது. பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதை அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கணும். இனிமே இருக்கணும். அதெல்லாம் இவ்வளவு பேரு சிவகாசியில பஸ் போகுது, எதுவுமே சரி எதுவுமே தெரியல, எதுவுமே ஒரு நாளைக்கு நாங்க உங்க இடத்துல வந்து நாங்க கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா நல்லது நினைக்கிறீங்களா? இல்ல வேற எதுவும் இல்லை. நன்றி.